வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வளர்ப்பு தொண்டன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விஸ்வநாதன். இன்று காலையிலிருந்து ஒரு பரபரப்பாக இருக்குது எல்லா சமூக வலைதளங்களும். காரணம் என்ன? இந்த கரப்பாம்பூச்சி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இந்த இளைஞர்கள், எல்லாமே இளைஞர்கள், அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்த்து போராடுறாங்க. அதாவது 20லேருந்து 29 வயது உள்ள இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு தனி கவனம் செலுத்தி இந்த படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது நிற்கிற மாதிரி தெரியல. இது நிச்சயமா வளரும். மத்திய அரசை ஆளுகின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இந்த புரட்சி இப்படியே இளைஞர்கள் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிஜேபி கட்சி காலியாயிடும், அரசு இருக்காது. இனி வரும் காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மோடி தலைமை, இவங்களுடைய உத்தரவு பேர்ல தான், இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான் இன்னைக்கு இறங்கி அந்த போராட்டக்காரன் இந்த காக்ரோச் போராட்டத்துல அடிக்கிறாங்க பாருங்க. உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற, கேவலம் அடிக்கிறான். அந்த போலீஸ்கார மனுஷனா எல்லாம் மிருகமானு தெரியல, அடின்னு அடிக்கிறான். இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய பெற்றோர்கள் மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு வயிறு எறியும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வயிறு எறியும். இதை பார்க்குறவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கூட அந்த பிள்ளையை பெற்ற வயிறு கண்டிப்பாக பிஜேபி கவர்மெண்ட் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய வயிற்றுச்சல் சாபனம் பிஜேபி விடாது. இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும், ஒவ்வொரு மாநில அரசும் முதலமைச்சர்கள் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய இளைஞர்கள மாநில லெவல்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசணும், என்ன பண்ணணுன்றது ஒரு உண்மையான ரெமடியை. அவங்க படிச்சுட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறத பத்தி நிறைய யோசனை பண்ணி செய்யணும். இதை மத்திய அரசும் மாநில அரசும் கவனிக்காம விட்டுட்டாங்க. ஊழல் பெருகி போச்சு. யார் கீழே எம்எல்ஏல இருந்து முதல் மந்திரி வரை எம்பி எல்லாம் கொள்ளடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த படித்த இளைஞர்களுக்கு கவர்மெண்ட்டை வேலை போட்டு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அந்த கவர்மெண்ட்டை வேலை போட்டு கொடுக்குற படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குற பணத்தெல்லாம் எடுத்தானே இவனுக்கு ஊழல் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து கொடுப்பீங்க? எல்லா இடத்துலையும் வேர்ல்டு பேங்க், இங்கே பேங்க், எங்க கடன் கொடுக்குற இடத்துல அங்கெல்லாம் பேராஞ்சி கடன் வாங்கிட்டானுங்க. அதான் ஊழல் பண்ணிட்டானுங்க. அந்த ஊழல் பண்ணாம உண்மையிலேயே ஒரு மக்கள் பணியில, சமூக பணியில பயணிக்கிற வச்சு அவங்க அந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணி சீனியாரிட்டி பிரகாரம் எடுத்து வேலை கொடுக்கணும். அதை கொடுக்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வக்கு கிடையாது. இந்த பிரதம மந்திரி டீ அடிச்சு போயிடுச்சுவன். இந்த அமித்ஷா எங்க தொழிலாளத்துல எங்க மார்வாடி கடை வச்சிருந்திருப்பான். இப்படி இருக்கிறவன் தான் அதுல எம்பி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவன் இன்னைக்கு கல்வி மந்திரி. கல்வின்னு என்னன்னு தெரியாது, கல்வின்னு அர்த்தம் தெரியாது, நிர்வாகம் என்னன்னு தெரியாது. இந்த தரத்தில் ஒருத்தங்கிறனா தமிழக அந்த வெற்றி கழகத்தோட தலைவர், அவனுக்கு அந்த நிர்வாகம்ன்ற அர்த்தம் தெரியாது. உண்மையிலாங்க நிர்வாகம்ன்றது இவனுக்கு அர்த்தம் தெரியாது. இவன் சுத்த பொறுக்கி சினி ஃபீல்டில் எப்படி ஹீரோ வந்தானோ அதுவாக சரி, இவன் அரசியலெல்லாம் ஹீரோ ஆக முடியாது. கடைசி வரைக்கும் ஜீரோ தான். இவன் ஜீரோ. இவன் கடைசியில் என்ன போற, இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இந்த ஆட்சி நிச்சயமா இது பிஜேபி மறுபடியும் சொல்றேன், இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் பிஜேபியை உருவத்தில் தான் இந்த தாவேகாவை உருவாக்கி இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இனியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்ந்துக்கணும். இப்போ அதை புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு தரத்தில் பொறுக்கி, அந்த தரத்தில் பொறுக்கி மூலியமா தான் இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்குது பிஜேபி. இப்போ இந்த கரப்பாம்பூச்சி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த இளைஞர்களுக்கு தடி அடி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு காயம் ஏற்படக்கூடாது. அவங்களுக்கு பிரதிநிதிகளை கூப்பிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி உண்மையாவே ஒரு தேசிய உணர்வோட அவங்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ற போல அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு
இந்த சென்ட்ரல் ஸ்டேட்டும் தயாராகணும். இது மாதிரி வந்து மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது ரொம்ப கேவலம் அரசாங்கம். நாளைக்கு இவனே வந்து இந்த காக்குரோச்சே வந்து அதை ஆட்சி பிடிச்சான்னு வச்சுங்க, அப்போ அமித்ஷா எங்க போய் ஒளிஞ்சாச்சு விட மாட்டான், புடந்துருவான். ஜட்டி அவுத்துட்டு அடிப்பான் இந்த காக்குரோச்சு. அதே மாதிரி இவனுக்கு மோடிக்கு நடக்காதெல்லாம், இவனுக்கெல்லாம் முன்னாடி செஞ்ச பாவத்தெல்லாம் அனுபவிக்க கொண்ட காலம் வரும். இந்த காக்குரோச்சி வந்து நாளைக்கு சொல்ல முடியாது. இந்த நாய் வருவான்னு நினைச்சாங்க யாராவது, இந்த சொறி நாய் விஜய் வருவான்னு நினைச்சாங்களா? அதே மாதிரி தான் காக்குரோச்சி ஆட்சிக்கு வந்தா. ஆனால் அது இதை விட அது பெரிய பலமா இருக்குது. நாளைக்கு வந்துச்சேன்னா பிஜேபியில் இருந்த அத்தனை சென்ட்ரல் மினிஸ்டர் பூந்து அடிப்பானு பின்னிடுவானு ஒருத்தனும். ஆனால் இந்த காக்குரோச்சி என்னுடைய ஜனதா பார்ட்டி நாளைக்கு ஆட்சி வரும் பட்சத்தில் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்யணும்ன்றத பழசெல்லாம் மறந்துட்டு அவனுக்கு எப்படி முன்மாதிரியா இருந்து எந்த விதமான அவனை வந்து எவ்வளவோ தவறு பண்ண தண்டிக்கிறது தப்பு கிடையாது. அதனால மக்கள் பாதிக்கக்கூடாது. நீங்க அதனால அதே பாணியில ஊழல் பண்றது சேர்க்கறது இது மாதிரி வந்து அராஜக மக்கள் விரோத சக்தியா செயல்பட்டா வந்து அது நடக்காது. இருந்தாலும் இயற்கை சக்தி என்னென்ன பண்ணும் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இந்த காக்ரோச் இளைஞருக்கு மேல தடியெடுத்த டெல்லி போலீஸ் வந்து தடியெடுக்கணும். இப்போ வந்து மாநிலம் ஃபுல்லா அதுக்கு எல்லா ஸ்டேட்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லா பரவுது. அதனால வந்து இது மத்திய அரசு உடனடியாக கவனித்து அதுக்கு தீர்வு காண வேண்டும். நன்றி, வணக்கம்.